அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றும் இன்றும் கடந்து சென்ற மனத்தியாளங்களுக்கு உலகத்தில் நடந்த முக்கியமான செய்திகளை தொகுத்தெடுத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். இவ்வகையிலே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது முக்கிய செய்திகள் பிரேக்கிங் நியூஸாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கத்தார் தோஹாவில் காணப்படும் பாலஸ்தீனத்துடைய அரசியல் அலுவலகத்தின் மீது இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் அமெரிக்காவுடைய F-35 விமானத்தையும் மற்றும் ட்ரோன்களையும் பயன்படுத்தி அந்த கட்டிடத்தில் இருந்த ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் நடைபெறும் போது அந்த கட்டிடத்துக்குள் இஸ்ரேல் ஹமாஸ் தொடர்பான சமாதான பேச்சுவார்த்தை சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த வேளையில் தான் இந்த இஸ்ரேலிய கொடுங்கோல் ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இந்த வகையில் இஸ்ரேலை அறிவித்துள்ளது, நாங்கள் ஹமாஸ் தலைவர்களை இலக்கு வைத்து தான் இந்த தாக்குதலை நடத்தினோம். இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன் நாங்கள் அமெரிக்கா தூதரகத்துக்கும் அமெரிக்காவுக்கும் அறிவித்து விட்டோம். பின்னர் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. உடனே அமெரிக்க தூதரகம் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவில் வாழ்ற அமெரிக்க குடியுரிமை மக்களை உடனடியாக தங்களுடைய வீடுகளிலும் ஹோட்டல்களிலும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை வெளியிட்டுள்ளது. பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த தாக்குதல் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவோடு சேர்ந்து திட்டமிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய இராணுவ தளம் கத்தாரில் காணப்படுகிறது. ஆகவே இந்த தாக்குதல் ட்ரோன்களையும் விமானத்தையும் பயன்படுத்தி தான் நடத்தியுள்ளார்கள். ஆகவே இந்த தாக்குதல் அமெரிக்கா கேம்பிலிருந்து பறந்து வந்து பாலஸ்தீனத்துடைய அரசியல் தலைமையம் மீது தாக்கப்பட்டதா அல்லது இஸ்ரேலிலிருந்து பறந்து வந்து கத்தார் தோஹாவில் உள்ள ஹமாஸுடைய அரசியல் தலைமையகம் மீது தாக்கப்பட்டதா என்று இன்னும் தெளிவான விடயம் வெளிவரவில்லை. இருந்தாலும் போர் ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இஸ்ரேலிலிருந்து கத்தார் நோக்கி வந்து தாக்குதல் செய்வதை விட கத்தாரில் உள்ள ஏர்பேஸிலிருந்து தோஹாவில் காணப்படக்கூடிய பாலஸ்தீன அலுவலகம் மீது ட்ரோன் மற்றும் விமான தாக்குதல் செய்வதுதான் மிக இலகுவானது. ஆகவே இதை அவர்கள் செய்திருக்கலாம், அதாவது இஸ்ரேல் அங்கிருந்து வந்து தாக்குதல் நடத்திருக்கலாம் என்று யூகம் தெரிவிக்கின்றனர். எது எப்படியோ தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் அமெரிக்காவுடைய கை இருக்கிறது. அதாவது அமெரிக்காவோடு கலந்து ஆலோசித்து தான் இது நடைபெற்றது என்பது இஸ்ரேலுடைய தகவல்களில் இருந்து நன்கு புரியக்கூடியதாக உள்ளது. அதனாலே தங்களுடைய மக்களை மாத்திரம்தான் அவர்கள் உயிராக நினைத்து நீங்கள் எல்லாம் வீடுகளில் இருங்கள், வெளியே வராதீங்க என்று சொல்லி அமெரிக்க தூதரகம் தங்கள் மக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளது. இந்த வகையில் இந்த தாக்குதல் மக்கள் வாழ்ற குடியிருப்பு பகுதியில் தான் அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ள தான் ஹமாஸுடைய காரியாலயம் இருந்துள்ளது. ஆகவே இந்த குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பலர் காயமடைந்தும் இன்னும் பலர் உயிரிழந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த தாக்குதலில் ஹமாஸுடைய இரண்டாவது பிரதி தலைவர் கலீல் அல் ஹையா கொல்லப்பட்டிருக்கலாம் என செய்திகள் யூகம் தெரிவிக்கின்றது. ஆனால் கத்தாரிய ஊடகங்கள் இல்லை, அவர் கொலை செய்யப்படவில்லை, தப்பிவிட்டார் என்று செய்திகளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது வாசித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் நடந்த நேரம் ஹமாஸ் தலைவர்கள் எல்லாம் இந்த தலைமையகத்தில் ஒன்று கூடி அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்திருந்த இடைக்கால போர் நிறுத்தம் சம்பந்தமான அறிக்கையை ஆலோசித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதனால் இந்த அமெரிக்கா சொல்லும் திட்டத்துக்கு அமைய டோஹாவில் நடைபெற்று வந்த நடுநிலை பேச்சுவார்த்தை கூட தற்போது இல்லாது ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளோடு இனி பேச்சுவார்த்தை செய்தால் என்ன, செய்யாலாட்டி என்ன, அப்படி ஒரு நிலைமையை இஸ்ரேலும் அமெரிக்காவும் உருவாக்கிவிட்டது. இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலின் இலக்கு ஹமாஸுடைய முன்னணி தலைவர்களான கலீல் ஹையா மற்றும் காலித் மிஷால் மற்றும் ஷாஹிர் ஜபாரின் போன்றவர்களை ஒட்டுமொத்தமாக கொலை செய்வோம் என்ற ஒரு திட்டத்தில் தான் இந்த தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். ஆனால் கத்தார் ஊடகம் இதுவரை குறிப்பிட்ட தகவலின்படி கலீல் ஹையா உயிர் தப்பி இருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் பற்றி கத்தார் அரசாங்கம் தெரிவிக்கும் போது இது சர்வதேச சட்டத்துக்கு முற்றுமுழுதான மீறலாகும் என்று குறிப்பிட்டது. எனக்கண்டா சிரிப்பு தான் வருவது. என்று சொன்னா இஸ்ரேலுக்கு சர்வதேச சட்டமெல்லாம் செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு. மேலும் இந்த கத்தார் அரசாங்கம் சொல்லிக்குது, இந்த நடத்தப்பட்ட தாக்குதல் பொதுமக்கள் வாழும் பகுதி, அந்த இடத்தில் பாடசாலைகள், கடைத்தெருக்கள், வெளிநாட்டு தூதரகங்கள் என்பன இருக்கின்றது. இவை எல்லாம் மீறி இந்த இஸ்ரேல் அரசாங்கம் தாக்குதல் நடத்தியுள்ளதாம் என்று இந்த கத்தார் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுதான் இப்போது சில மனத்தியாளங்களுக்கு வேகமாக பரவி வர முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ். இந்த செய்தியிலிருந்து நாங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இவர்கள் எத்தனை பேரை கொலை செய்தாலும் பாலஸ்தீனிய விடுதலை போராட்டம் இலக்குகளை நோக்கி பாதை தவறாது பயணம் செய்யும் என்பதில் சிறிதும் சந்தேகம் வேண்டாம் என்று கூறி அடுத்த செய்திகளை போறேன். சகோதரி, நான் இந்த செய்தியெல்லாம் நான் சமூக ஊடகங்களில் இருந்து எடுக்கிறதை விட கூடுதலான செய்தி அரபிய உத்தியோகபூர்வ செய்தித்தலங்களில் தான் நான் இந்த செய்திகளை மொழிமாற்றம் செய்து அவற்றை தொகுத்து உங்களுக்கு வழங்குகின்றேன். உதாரணத்துக்கு நான் இதற்கு முன்னக்க வாசித்த செய்திகள் அல் ரோயா, அல் அரேபியா, அடுத்தது ஆங்கில ஊடகமான
ஓன், டொப் மற்றும் ஸ்கை பல்வேறு உத்தியோகபூர்வ செய்தி பார்த்துதான் இந்த செய்திகளை உங்களுக்கு வழங்குகின்றேன். இருந்தாலும் ஆனால் நான் குறிப்பிட்ட செய்திகளை ஒரு சிலர் இவ்வாறு நாங்களும் கேள்விப்பட்டோம் என்று ஆங்கில ஊடகங்களில் கேள்விப்பட்டோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். இவை அல்லாது எங்களது செய்தி பதிவேற்றி 2 நாட்களுக்கு பின் வேறு சேனல்களில் அதே செய்தியை வெளியிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் சகோதரர்களே, இப்போது நான் சொல்ல போகின்ற செய்திகள், ஒன்று நேற்று நடந்தது, இன்னொன்று இப்போது நான் செய்தி வாசிப்பதற்கு 5 மணித்தியாலங்களுக்கு முன்பு நடந்த செய்தி. இந்த செய்தி இன்னும் உங்களுக்கு வந்து சேராமல் இருக்கலாம். நாளை மறுதினமோ இதே செய்தியை வேறு விளக்க வடிவத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையிலே சகோதரர்களே, நான் அதிகமாக எடிட் பண்ணாம படங்களை போடாம இருக்கிறதால குயிக்கா உங்களுக்கு செய்தியை எனக்கு வழங்கக்கூடியதா இருக்குது. நான் கூடுதலாக எடிட் பண்ணி படங்களை போட்டா உங்களுக்கு செய்தி கிடைக்கிறதும் அடுத்த நாளாகிவிடும். சரி சகோதரர்களே, இது நேற்று இஸ்ரேலில் நடந்த செய்தி சொல்ல போறேன். அந்த வகையில திங்கட்கிழமை இரவு இஸ்ரேலில் மிகப்பெரிய அதிர்ச்சியை மறுபடியும் யெமனிய போராளிகள் ஏற்படுத்திவிட்டார்கள். அதாவது செப்டம்பர் திங்கட்கிழமை இரவு 8ஆம் தேதி யெமன் அறிவித்துள்ளது, நாங்கள் மிகப்பெரிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்று இஸ்ரேலுடைய டெல் அவீவ் நகரத்தின் மீது ஏவி உள்ளோம். அங்கு ஆக்கிரமிப்பாளர்கள் நிம்மதியாக நித்திரை கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர்கள், நாங்கள் ஏவிய 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலால் தடுக்கப்பட்டுள்ளது. மீதி 8 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் நாங்கள் விதித்த குறித்த இடத்தில் விழுந்து வெடித்துள்ளது. இது டெல் அவீவுடைய ரொட்சில் பகுதியை நாங்கள் சிதறடித்துள்ளோம். அங்கே வங்கிகள், பெரிய அலுவலகங்கள், வணிக மையங்கள் இருக்கின்றது. அங்கு கட்டிடங்கள் எல்லாம் தீப்பிடித்து எரிகின்றது. தீயணைப்பு படை தீயை அணைப்பதற்காக முழுமையாக போராடுகின்றார்கள் என்று அறிவித்த யெமன் மேலும் குறிப்பிடுவதாவது, காசா மக்கள் எதனை அனுபவிக்கின்றார்களோ அதனை மையமாக கொண்டு நாங்கள் பழிவாங்கும் தாக்குதலை மேற்கொள்கின்றோம் என இந்த யெமன் ஹூதிகள் அறிவித்ததாக இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் இந்த செய்தி மேலும் குறிப்பிடுவதாவது, தற்போது டெல் அவீவ் நகரம் நாளுக்கு நாள் வித்தியாசமான முறையிலான யெமனுடைய தாக்குதலில் டெல் அவீவ் போர்க்களமாக மாறியுள்ளது. அங்கே மக்கள் எங்கு பார்த்தாலும் ஓடி செல்கின்றனர். சிலர் ஒருவரை ஒருவர் மிதித்து கொண்டு அலாரம் ஒளியை கேட்டு விழுந்து எழுந்து ஓடும் காட்சிகள் எல்லாம் நிகழ்கின்றது. அலறல்கள், பயம், சைரன் சத்தம், நகரம் நரகமாக மாறிவிட்டதாக ஊடகங்கள் விமர்சிப்பதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது, டெல் அவீவ் வரலாற்றில் ஒரு கொடூரமான இரவுகளை தற்போது சந்தித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியிட்டு வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேலிய விமானப்படை தளபதி கீழ்வருமாறு குறிப்பிடுகின்றார், யெமன் மிகப்பெரிய தவறு செய்து வருகின்றது. டெல் அவீவ் நகரத்தின் இதயத்தை தாக்கும் அளவுக்கு வந்தால் நாங்கள் அவர்களுக்கு கொடூரமான பதில் கொடுப்போம். அவர்கள் விளையாடுவது நெருப்புடன் என்று ஜெனரல் தாமீர் குறிப்பிட்டதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதற்கு மத்தியில் நேற்று உங்களுக்கு தெரியும், ஜெருசலம் நகரத்தில் 2 பாலஸ்தீனிய இளைஞர்கள் பஸ் நிலையத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டு 15 பேர் படுகாயமடைந்தனர். கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் யூத மத போதகரும் தலைவரும் என்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. இதனை ஆரம்பத்தில் ஹமாஸ் செய்தார்கள் என இஸ்ரேல் குறிப்பிட்டாலும், ஆனால் பிந்தி கிடைக்கும் செய்திகளில் இது மேற்கு கரையில் உள்ள 2 பாலஸ்தீனியர்கள் தான் இந்த பஸ் நிலையத்துக்குள் வந்து இந்த தாக்குதலை செய்துள்ளார்கள். இருந்தாலும் இதனை காசா போராளிகள் பாராட்டியதாக செய்தி தெரிவிக்கின்றது. எது எப்படியோ சகோதரர்களே, பாலஸ்தீனிய ஹமாஸ் போராளிகள் பொதுமக்களை கொலை செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வீசும் ராக்கெட்டுகளை பொதுமக்கள் இருக்கும் பாடசாலைகள், கட்டிடங்கள், வைத்தியசாலைகள் மீது வீசியிருக்கலாம். ஏன் தற்போது பொதுமக்கள் வீதியோரங்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள், அவற்றை நோக்கி எல்லாம் வீசியிருக்கலாம். ஆனால் அவர்கள் குறித்த ராணுவ இலக்குகளை நோக்கித்தான் தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். பெரும்பாலான ஹமாஸுடைய ராக்கெட்டுகள் இஸ்ரேலுடைய வான் தடுப்பு மையத்தினால் தடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த தாக்குதலை பற்றி சில போர் ஆய்வாளர்கள் குறிப்பிடும் போது, இதனை முற்றுமுழுதாக ஹமாஸுடைய திட்டமிட்ட தாக்குதல் என்று குறிப்பிட முடியாது. ஒரு சமூகத்தில் உள்ள ஒரு இளைஞன் இஸ்ரேல் நடத்தி வரும் மனித படுகொலைகளையும் அழிவுகளையும் பார்த்து கோபமடைந்து ஆத்திரத்தில் இவற்றை திட்டமிட்டு செய்திருக்கலாம் என்று கருத்து தெரிவிக்கின்றனர். பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் அந்த இடத்துக்கு வந்து எப்போதும் வளமையாக பாடும் பாட்டான நாங்கள் இதனை விட்டு வைக்க மாட்டோம், குற்றவாளிகளை தண்டிப்போம், நாங்கள் பல்முனைகளில் போராடி கொண்டிருக்கின்றோம், யெமனும் ஹூதிகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் ஈரானும் ஒரே குழுவினர் தான், எவரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் என்று அந்த இடத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்துள்ளார். மேலும் அங்கிருந்த இஸ்ரேலுடைய உள்துறை அமைச்சர் பென்குவீர், இனி இஸ்ரேலிய மக்கள் அனைவரும் துப்பாக்கிகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று பேட்டியளித்துள்ளதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதனை அடுத்து வந்த முக்கிய செய்திகளில் தற்போது நான் செய்தி வாசிக்கும் நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னால் இஸ்ரேலில் மறுபடியும் மிகப்பெரிய சம்பவம் நடந்துள்ளது. அதாவது செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை இஸ்ரேல் வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்ச்சி என்று இந்த செய்தி வெளிவந்துள்ளது. இந்த வகையில் யெமன் தற்போது அறிவித்துள்ளது, புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேல் அரசாங்கம் நினைத்து பார்க்காத இடத்துக்கு ஏவியுள்ளோம். அதாவது ஃபுர்கான் ஏவுகணையை நாங்கள் ஜெருசலத்துக்கு அனுப்பியுள்ளோம். ஜெருசலத்தில் இஸ்ரேலுடைய நீதியே இல்லாத நீதி அமைச்சகத்தை அடித்து நொறுக்கிவிட்டது என்று யெமன் செய்தி அறிவித்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் இந்த கட்டிடம் தான் இஸ்ரேலுடைய நீதிமன்றமாகும். நாட்டுடைய முழு சட்டமும் சட்ட அமைப்புகளையும் கண்காணிக்கும் முக்கிய கட்டிடமே தற்போது தீ, புகை போன்றவற்றால் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று
என்று இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் ஜெருசலத்தின் மத்திய பகுதி முதல் முறையாக தாக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. காரணம் என்னவென்றால் இஸ்ரேலுடைய உயர் பாதுகாப்பு வலயம் ஜெருசலத்தின் மத்திய பகுதி. ஆகவே இஸ்ரேல் அங்கு உயர் தொழில்நுட்பத்தை கொண்ட வான் தடுப்பு மையங்கள் பாதுகாப்பு எல்லாம் நிறுவி வைத்திருக்கின்ற இடம். ஆகவே அதனை உடைத்துக் கொண்டு தான் இந்த புர்கான் என்ற ஏவுகணை அங்கிருக்கின்ற கட்டிடங்களை பதம் பார்த்திருக்கின்றது. அந்த இடத்தில் பாராளுமன்றம், உயர்நீதிமன்றம், பல முக்கிய அலுவலகங்கள் அங்கே இருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் ஜெருசலத்துடைய மத்திய பகுதி போர்க்களம் போன்று இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வகையிலே சகோதரர்களே, நான் முன்னைய காணொலிகளிலும் குறிப்பிட்டுள்ளேன், தற்போது இஸ்ரேலில் கடுமையான தணிக்கை சட்டம் இருக்கின்றது. எந்த செய்திகளையும் வெளியிடக்கூடாது என்றொரு விடயம் தற்போது கடுமையாக அமுலில் இருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் இஸ்ரேலிய ஊடகங்கள் நடந்த இந்த சம்பவத்தை முற்றாக மறைக்க முயன்றது. ஆனால் மக்கள் தங்களது கையடக்க தொலைபேசியில் எடுத்த வீடியோ தற்போது பல ஊடகங்களில் பரவிவிட்டதாம். இந்த தாக்குதல் பற்றி அன்சார் அல்லாஹ் இயக்கமான அதாவது ஹூதிகள் அறிவித்ததாவது, இஸ்ரேலுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம், இது ஆரம்பம் மட்டும்தான், முடிவல்ல. இனி இஸ்ரேலுடைய எந்த பகுதியும் பாதுகாப்பாக இருக்கவே முடியாது. இத்தகைய காட்சிகள் இனி இஸ்ரேலில் அடிக்கடி நிகழ இருக்கின்றது. நேற்று டெல் அவீவ் எரிந்தது, இன்று ஜெருசலம் எரிகிறது என்று அட்டகாசமாக ஹூதிகள் பேசிய செய்தியை இந்த செய்தி விவரிக்கின்றது. சரி, இந்த தாக்குதல் பற்றி இஸ்ரேல் தற்போது எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது தெரியுமா? இந்த தாக்குதலுக்கு பின் மிக அவசரமான கூட்டத்தை இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சு கதவுகளை மூடிக்கொண்டு கூட்டம் நடத்தியதாம். ஆனால் நடத்தப்பட்ட கூட்டத்தில் எந்த தீர்வும் இல்லையாம். கூட்டத்தில் இருந்தவர்கள் பாதுகாப்பு துறையினரை பார்த்து, நம்முடைய சட்ட அமைச்சகத்தை கூட காப்பாற்ற முடியவில்லையா என்று திகைத்து கேள்வி எழுப்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதாவது நடந்ததை இந்த செய்தித்தளம் குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் ஜெருசலத்துடைய மத்திய பகுதியை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் வெளிப்படுத்திய செய்தியில் இதுவரை 9 பேர் தான் உயிரிழந்தார்களாம். அதாவது அந்த கட்டிடத்தில் பணியாற்றிய பணியாளர்களாம். மற்றும் பலர் காயமடைந்தார்களாம். இன்னும் சிலர் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் குறிப்பிடுவதாக இந்த செய்தித்தளம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வேறு இஸ்ரேலிய செய்தி அறிக்கைகள் குறிப்பிடும் போது, ஜெருசலத்தில் நடத்தப்பட்ட இந்த பாரிய தாக்குதலில் இது ஆரம்ப கட்ட இறப்பு எண்ணிக்கை, ஆனால் இந்த இறப்பு எண்ணிக்கை நிரந்தரமானதல்ல, மேலும் அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் குறிப்பிடுவதாக செய்திகள் குறிப்பிடுகின்றது. இதனைத் தொடர்ந்து மறுபடியும் இந்த நெத்தனியாகு என்ன செய்திருப்பார்? கூட்டம் போட்டிருப்பாரா? இல்லை, வேறு மாதிரி. அதாவது உடனடியாக தொலைபேசி எடுத்து எங்க எடுத்தார்? விமான கட்டுப்பாட்டு மையத்துக்கு நேரடியாக கோல் எடுத்தாராம். எடுத்து சொன்னாராம், நாங்கள் பலமுறை எச்சரித்தும் இந்த யெமனிய ஹூதிகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் ஈரானும் நெருப்புடன் விளையாடுகின்றார்கள். அப்படி அவர் ஆத்திரத்தில் பேசிவிட்டு மேலும் சொன்னாராம், மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டார்கள். சனாவில் இருந்தாலும் சாடாவில் இருந்தாலும், சனா என்பது யெமனுடைய தலைநகரம், சனாவில் இருந்தாலும் சாடாவில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நாங்கள் அவர்களை சென்று அடிப்போம். அவர்கள் எங்கள் சட்ட அமைச்சகத்தின் மீது கை வைத்து விட்டார்கள், அதற்கான பதில் கொடூரமாக வழங்க வேண்டும் என்று அவர் பேசியதாக இந்த செய்தி குறிப்பிடுகின்றது. மேலும் நெத்தனியாகு சொன்னாராம், இது எங்கள் நாட்டின் கௌரவத்தையும் சட்டத்தையும் அடையாளத்தையும் அளித்த தாக்குதல். இனி யெமனிய மக்கள் திறந்த நகரத்தையே அவர்கள் காண்பார்கள். இதற்கு பிறகு நாங்கள் சகித்துக் கொள்ளவே மாட்டோம் என்று நெத்தனியாகு ஆத்திரத்தில் எரிந்து விழுந்ததாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. சரி சகோதரர்களே, இதுதான் நேற்றும் இன்றும் தற்போதும் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள். ஹூதிகள் மிரண்டு நிற்கின்றார்கள் என்பது மட்டும் இந்த செய்திகளிலிருந்து புரிய கிடைக்கின்றது. மேலும் செய்திகள் வரும்போது மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன். இது குளோபல் லைப்ரரியுடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.